Taste the Daily. சென்னை எழும்பூரில் நகை வியாபாரியை காரில் கடத்திச் சென்று 30 லட்சம் ரூபாய் மற்றும் 1/4 கிலோ தங்கத்தை பறித்துக் கொண்டு மர்ம நபர்கள் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த நகை வியாபாரி ரவி என்பவர் எழும்பூர் பழைய காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்த போது அங்கு காரில் வந்த மர்ம நபர்கள் ரவியை காரில் கடத்திச் சென்றுள்ளனர். காரில் ஏற்றியவுடன் ரவியின் கண்களை கருப்பு துணியால் கட்டி அடித்து மிரட்டியுள்ளனர். மேலும் ரவி வைத்திருந்த 30 லட்சம் ரூபாய் மற்றும் 1/4 கிலோ தங்கத்தை பறித்துக் கொண்டு போரூர் அருகே காரில் இருந்து கீழே தள்ளிவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோடியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூரில் சாலை விரிவாக்கத்திற்காக அரசு கையகப்படுத்திய இடத்திற்கு இழப்பீடு பணம் விடுவிக்க 75,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில எடுப்பு தனி வட்டாட்சியர் பிடிபட்டார். போலிவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் வேல்யூ ஸ்பேஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தை சாலை விரிவாக்கத்திற்காக அரசு கையகப்படுத்தியது. அதற்கான இழப்பீட்டுத் தொகை 45 லட்சம் ரூபாயை வழங்கக் கோரி நில எடுப்பு தனி வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சனிடம் அந்த நிறுவனத்தின் மேலாளர் ஆஸ்டின் ஜோசப் கேட்டதற்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். முதற்கட்டமாக 75,000 ரூபாய் லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக எட்வர்ட் வில்சன் பிடிபட்டார். அவருக்கு ஏஜென்ட்டாக செயல்பட்ட மேலும் 2 பேரும் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து இடங்களிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் வாகனத்தில் அமர்ந்து சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட இளைஞர் பிடிபட்டார். அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வட்டாட்சியரின் அரசு வாகனத்தில் அமர்ந்து சிந்தலக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 30 வயதான தேவநாதன் என்பவர் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலான நிலையில் வட்டாட்சியர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டதால் தேவநாதன் பிடிபட்டார். ரீல்ஸ் முகத்தால் இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு எந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னையில் நகை வியாபாரியை கடத்தி நகை பணம் கொள்ளையடித்த கும்பலின் அட்டூழியம் பொதுமக்களை பீதியடைய செய்துள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த ரவி என்ற நகை வியாபாரி பணி நிமித்தமாக சென்னை வந்த நிலையில் அவரை நோட்டமிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் அவரை போரூர் கடத்திச் சென்று சுமார் 250 கிராம் தங்கம் மற்றும் 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் கொள்ளை கும்பல்கள் அதிகரித்து வியாபாரிகள் வணிகம் செய்யவே அஞ்சும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 23 வயது பெண் பட்டதாரி பிடிபட்டார். கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு பின்பக்கமுள்ள காலியிடத்துக்கு அருகே சந்தேகத்துக்கு இடமாக நின்ற இளம் பெண் பிடிபட்டார். பெரியார் நகரை சேர்ந்த பிஎஸ்சி பட்டதாரியான சாஜனா என்ற பெண் கஞ்சா விற்பது கண்டுபிடிக்கப்பட்டு 1 கிலோ 260 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. சாஜனாவின் தாயார் கஞ்சா விற்பனை செய்து நல்ல வருமானம் பெற்றதால் அதை பார்த்து மகளும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகமாகி பெண் பட்டதாரியே கஞ்சாவிற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். Taste the Daily.